வெற்றி அளிக்கக்கூடிய ஸ்தானம், அதாவது தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், முயற்சியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு சொன்னா உங்க லக்னத்திற்கு 3ஆம் இடம். அதாவது இந்த 3ஆம் இடம் ஒரு சிறப்பா இருந்துட்டாவே லைஃப்ல மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அப்படி உங்களுக்கு அந்த 3ஆம் இடம் சிறப்பாக அமையவில்லை என்றாலும் நீங்க அந்த கிரகத்தை நீங்க ஆக்டிவேட் பண்ணி மிகப்பெரிய அளவுல வெற்றி அடையலாம். இந்த 3ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதியை நீங்கள் உங்கள் லக்னத்திற்கு 3ஆம் இடத்திற்கு உண்டான அதிபதியை ஆக்டிவேட் பண்ணக்குள்ள அவரு உங்களுக்கு மிகப்பெரிய தைரியத்தை கொடுப்பார். அதன் மூலயமா பல முயற்சிகளை நீங்க வெற்றி அடையலாம். அதனால தைரியம் இருந்தாலே அந்த மிகப்பெரிய சிறந்த யோகங்கள்லாம் உங்களை தேடி வந்துடும். நீங்க மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையக்கூடிய நிலையை உண்டாக்குவார். ஆகவே இந்த 3ஆம் இடம் உங்கள் லக்னத்திற்கு, அதாவது மேஷ லக்னமாக இருந்தால் அவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்றால் புதன்கிழமைகளில், அதாவது புதன் பகவானை வழிபட வேண்டும் அல்லது பெருமாளை வழிபடலாம். ரிஷபல்ல பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்க அவங்க திங்கட்கிழமைகளில் சிவ வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி மிதுன என்று சொல்ல போனால் அவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனை வழிபடலாம். கடகம் என்றால் அவர்களும் புதன்கிழமைகளில் பெருமாள் அல்லது புதன் பகவானை வழிபடலாம். அதாவது சிம்மம் என்று சொன்னால் உங்களுக்கு வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர வழிபாடு, அதாவது லக்ஷ்மி மகாலட்சுமியை வழிபாடு செய்வதன் மூலியமாக இவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா கன்னி. இந்த கன்னி ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபடலாம். அதே மாதிரி உங்களுக்கு துலா ராசிக்காரர்கள் வியாழக்கிழமைகளில் குருமார்கள் என்று சொல்லக்கூடிய, அதாவது சித்தர்கள் வழிபாடு அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது இவர்களுக்கு சிறப்பான வெற்றியை தரும். அதே மாதிரி உங்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க சனிக்கிழமைகள்ல சனி பகவானை வழிபடுவதனால வெற்றிகள் கொடுக்கும். அதே மாதிரி தனுஷு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் சனிக்கிழமைகள்ல சனி பகவானை அவங்க வழிபட்டாங்கன்னா வெற்றிகள் தேடி வரும். அதே மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு அவங்க வியாழக்கிழமைகள்ல சித்தர்கள் வழிபாடு அல்லது பாத்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது நல்லது. கும்ப லக்னத்திற்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாடு செய்வது மிக சிறப்பான யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி மீன லக்னத்திற்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு செய்வது வெற்றியை தரும். இவங்க எல்லாருமே இந்த கிரகத்தை எந்த டைம்ல வழிபடணும்னா காலை 6 to 7 அந்த நேரத்திற்குள்ள அந்த சுப ஹோரையில போய் வழிபட்டாங்கன்னா இவங்களுக்கு எல்லோருக்குமே தைரியம், வெற்றி, முயற்சி